பெற்றவராக அவர் நமக்கு காணப்படுகிறார். கவிப்பேரரசு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுவார், நீ காதலை பாடினாய், அந்த காதல் பாடல்கள் இளைஞர்களுடைய தேசிய கீதமாகிவிட்டது. நீ தத்துவத்தை பாடினாய், முகமூடியை கிழித்து கொண்டு உண்மை வெளியே வந்தது. உன்னுடைய வார்த்தைகள் இருக்கிறதே, அது உனக்கு நீயே கற்றுக்கொண்ட தாஜ்மஹால் என்றெல்லாம் வைரமுத்து அவர்கள் கவியரசர் கண்ணதாசனை பற்றி சொல்லுகிறார். பல இடங்களிலே கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளை தன்னுடைய பாடல்களிலே பயன்படுத்துவார். நீ செட்டா கருவாடு என்று வருகிற அந்த பாடலிலே நீ செட்டா என்ன என்று கண்ணதாசன் சொன்னாரு என்ற வரிகளெல்லாம் கூட வருவதை நாம் பார்க்கின்றோம். இது கவிப்பேரரசை பற்றி கண்ணதாசன் அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை. சிறப்பு தேனியுடன் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய பாடல்கள் ஒளிபரப்பாக்கிக் கொண்டிருந்தது. கண்ணதாசன் வாழ்ந்த காலத்திலே அதை கேட்கிறார். கேட்டபோது அவர் சொல்கிறார், பாடல்கள் மிக அற்புதமாக இருக்கிறது, இவர் பிற்காலத்திலே மிக பிரபலமாக வருவார் என்று சொல்கிறார். எனவே இந்த கவிஞர்கள் ஒருவரை ஒருவர் பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கவியரசர் கண்ணதாசன் இலக்கியத்தை எடுத்தாண்டிருக்கிறார், இலக்கிய வரிகளை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை பார்த்தே கவிப்பேரரசு கூட நறுமுறையே நறுமுறையே என்றும் ஆம்பல் ஆம்பல் என்றும் கண்ணதாசனை போலவே இலக்கிய வரிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே கவியரசர் அதிகமாக நான் இரண்டு கவிஞர்களை பற்றியும் அவர்கள் சொன்ன பிறகு அவர்கள் கருத்துக்களை வைத்தே என்னுடைய பேச்சை தொடர என்பதை சொல்லி இப்பொழுது ஒவ்வொருவராக வந்து அவர்கள் கருத்துக்களை தருவார்கள். தொடர்ந்து ராணி கண்ணதாசன் கண்ணதாசன் அணியை சார்ந்து மிக அருமையாக வாதிடுவதற்காக கவிஞர் பேச்சாளர் சிவா அவர்கள் வருகிறார்கள். உருப்பருந்து போனாலும் உள்ளங்கலங்கேன், செருப்பருந்து போனதுக்கா சிந்தை கலங்குவேன், நெருப்பாட்டிலே நீந்த துணித்தேன், கொளிக்கின்றதார் எனக்கு குளிர் நீர், போற்றுவர் போற்றற்றும் தூற்றுவர் தூற்றற்றும் ஏற்றமிகு கருத்து எனதுடன் சொல்லி எவர் வரினும் அல்லேன் நெஞ்சேன் என்று சொன்ன மொழிக்கு குரல் கொடுத்த ஐயா கண்ணதாசனை வணங்கி ஒரு அருமையான பட்டிமன்றத்தை தொடங்கி வைக்க மிக மிக மன மகிழ்வோடு உங்கள் முன்னால் இருக்கிறேன். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு கருத்துள்ள வைரங்களுக்கு கண்ணதாசனா வைரமுத்து வரைகளா? கண்ணதாசன் என்ற அணிக்கு தலைமை தாங்கி அது மட்டுமல்லாமல் கண்ணதாசனும் இலக்கியமும் எவ்வாறு ஒன்றர கலந்திருக்கின்றன என்று பேச சொல்லி அண்ணன் பீட்டர் கேட்டுக்கொண்டார்கள். அதன்படி இலக்கியம் சார்ந்த சில பாடல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மனமகிழ்வடைகிறேன். கண்ணதாசன் வாழ்ந்த காலங்கள், கண்ணதாசன் பிறந்த ஆண்டு 1927. 90 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றும் கண்ணதாசன் வாஷிங்டனில் பேசப்படுகிறான் என்றால் இதுவே கண்ணதாசனுக்கு மிக பெரும் வெற்றி. கண்ணதாசன் அடைந்த தமிழ் சொற்கள், கண்ணதாசன் தமிழை கையாண்ட விதம் பாமர மக்களுக்கும் புரியும்படி இருந்திருக்கின்றன. இலக்கியத்தை மிக தெளிவாக, மிக பொறுமையாக, மிக அழகாக கையாண்டிருக்கான் என்பதற்கு முதல் பாடலாக கண்ணதாசன். காற்றில் மிதக்கும் ஒளிகளிலே, காலரை கவடும் அலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. இது வேர்ட்ஸ்வர்த், ஷெல்லி, பைரன், கீட்ஸ் இயற்கையோடு எப்படி தன்னுடைய கவிதையை சொன்னார்களோ அதே கவிதையை கண்ணதாசன் இந்த பாடலிலே மிக அருமையாக கையாண்டிருக்கிறார். ஒரு கண்ணதாசன் என்பது ஒரு மகாகவி என்பதற்கு தன்னுடைய வாழ்க்கை யதார்த்தங்களை இயற்கையோடு கலந்துவிட்டு இந்த பாடலை சொல்லியிருக்கிறான். அதிலும் மிக குறிப்பான இந்த வரி, எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோவில், அவளே எந்த உயிர் தெய்வம். அன்னை மனமே என் கோயில்,
அவளே எந்த உயிர் தெய்வம். ஸோ கண்ணதாசன் முதல்ல சொன்னது இயற்கையோடு. அடுத்து கண்ணதாசன் சொல்ல வர மிக மிக அருமையான பாடல். அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் எழுத சீர்காழி கோவிந்தராஜன் பாட சிவாஜி கணேசன் நடித்த ஒரு அருமையான படம் சொன்னோம் தெரிஞ்சிருக்குவோம். மகாபாரதத்தை 2 வரி சொன்னான். 2 வரியில முழு கதையும் சொன்னான். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா. இந்த 2 கதை முடிஞ்சிச்சு. கர்ணனோட கதையை மகாபாரதத்துல தலைவர் சொன்ன மாதிரி துரியோதன கதையை மிக அருமையாக சொல்லிட்டாங்க. அடுத்த 2 வரியில பாருங்க, ஒவ்வொரு வரிகளிலையும் தன்னுடைய இலக்கியத்தை அப்படியே புகுத்துறான் கண்ணதாசன். அடுத்த வரி என்ன? தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர்படி ஏற்றாயடா கர்ணா உன்படி கொண்டேனடா. கண்ணதாசன் கம்பனம் தொட்டிருக்கான், கம்பதாசன் கம்பாரமன் தொட்டிருக்கான், கண்ணதாசன் வந்து மகாபாரதம் தொட்டுட்டாங்க. அடுத்து பட்டணத்தார் வந்து படம் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுடைய உறவினர்களும் நம்மளோட இறந்து போனால் சுற்றி நின்று எல்லாம் அழும்போது பட்டணத்தார் சொன்னாராம், இறந்து போன பணத்தை சுற்றி நாளைக்கு சாகப்போகிற எல்லா பணமும் அழுகுதுன்னு சொன்னாராம். அதை வந்து நீங்கள் பட்டணத்தாரை படிச்சீங்கன்னா புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் இந்த பாட்டை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தானாக புரியும். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அங்கோட அந்த வரி என்ன சொன்னீங்கல்ல, அடுத்த வரி பாருங்க. ஆடுமறையாட்டம் ஆயிரத்தின் ஆட்டம், கூடி வரும் கூட்டம் கொல்லி வரை வருமா. பட்டணத்தார நீங்க எத்தனை தடவை படிச்சாலும் இந்த பாடலை கேட்டீங்கன்னா கண்ணதாசன் இலக்கியத்தில் எங்கேயோ போயிட்டான். கண்ணதாசன் வாழ்ந்த காலங்களில் இலக்கியத்தை கம்பராமாயணா இருக்கட்டும், மகாபாரதமா இருக்கட்டும், வில்லிபுத்தராக இருக்கட்டும், பட்டணத்தாரா இருக்கட்டும் மிக மிக அருமையாக சொல்லிட்டு தத்துவத்தில் கண்ணதாசன் அடைந்த உயரம் மிக அதிகம், காதல் அடைந்த உயரம் மிக அதிகம். எனது அனைத்தோழர்கள் ஆனந்தியும் பாலாஜியும் வந்து காதல் என்னென்ன பாடல்கள் சொல்ல போறாங்க. ஆனா தத்துவத்தை மட்டுமல்ல இலக்கியத்தை எளிமையாக கையாண்டு இந்த பாடலை நீங்க கேள்விப்பட நிச்சயமா இருக்க மாட்டீங்க. இரவள் தந்தவன் கேட்கின்றான், அவன் இல்லை என்றால் விடுவானா, உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா. இது தத்துவத்தோட கடைசியா கண்ணதாசன் இலக்கியவாதி. கண்ணதாசன் இலக்கியத்தோட தொடர்பு இருக்கிறதுக்கு அவன் தமிழ் அன்னையை நேசிச்சிருக்கான் அப்படிங்கிறது வரியை பாருங்க. கருவில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழ் அன்னை. அருமையான வரி. குழந்தை வந்து வயிற்றுல இருக்கும் போதே தைரியத்தை கொடுத்து வளர்க்கிறா தமிழ் அன்னை சொல்லி நிப்பாட்டினா பரவாயில்ல. அடுத்த வரி சொல்றான் பாருங்க, அங்கதான் நிற்கிறான் கண்ணதாசன். கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழ் அன்னை, கலங்கம் பிறந்தால் பெற்றவன் மானம் காப்பான், காத்தடியல்வான் அவன் பிள்ளை. கருவில் குழந்தை இருக்கும்போது தமிழ் அன்னையை வந்து சொல்லி வளர்த்துருக்கல, அந்த குழந்தை வந்து எதிர்காலத்தில் தாய்க்கு ஒரு பிரச்சனை போது வந்து நிற்பான் அப்படின்னு சொல்றானே. இதை விட கண்ணதாசன் இலக்கியவாதி என்பதற்கு ஒரு என்ன உதாரணம் வேண்டும்? எல்லாத்தையும் விடுங்க. கவிஞன் என்பவன் நிரந்தரமானவன், அவன் காலங்கள் அழிக்கப்படாதவன், இலக்கியத்தில் வாழ்வன் அப்படிங்கிறதுக்கு கடைசியாக அவன் சொல்ற ஒரே வரி, அதோட உங்களுக்கு முடிச்சுக்கிறார். மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன். நான் மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன். நான் நிரந்தரமானவன் அணிவதில்லை என்ற நிலையிலும் எனக்கு மரணமில்லை. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு. இதுதான் கண்ணதாசன் நான் நிரந்தரமானவன் என்று சொன்ன அருமையான பாடல். எனது அணிக்கு மீண்டும் வாய்ப்பை எடுத்தால் முடிந்து பேசுகிறேன். கண்ணதாசன் காலத்தால் அழிக்கப்படாதவன். 100 ஆண்டுகளுக்கு பிறகும் கண்ணதாசன் வரிகள் இருக்கும். நாங்கள் வைரமுத்தை தவறாக நினைக்கவில்லை. வைரமுத்து மிகப்பெரிய கவிஞன், மாற்று கருத்து இல்லை. ஆனால் கண்ணதாசன் வாழ்ந்த காலங்கள் 1920கள், ஆனால் வைரமுத்து வாழ்கின்ற காலங்கள் 2020 காலங்கள். ஆகையால் கண்ணதாசனே என்ற அணிக்கு மீண்டும் வலு சேர்ப்பேன். கண்ணதாசனே என்ற கருத்துள்ளதுக்கு தீர்ப்பளிக்குமாறு நடுவரை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.